மாநாடு பர்மிஷனே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி எவ்வளோ எதிர்த்தாங்க முடியல, இதையும் பண்ணி பார்ப்பாங்க, அதையும் மீறி வரும். ஏன் இந்த பார்த்தா ஆர்ப்பாட்டத்துக்கு கூட தான் பர்மிஷன் கொடுக்கல, ஏகப்பட்டது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போனவங்கள கூட வழி மறித்து போய் அவ்வளோ இது பண்ணாங்க. ஏற்கனவே அந்த இதில் சமத்தில் இருக்காங்க. மேபி திமுக இந்த அளவுலாம் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்களும் ஒரு ஜென்யூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீ பண்ணுறதை பண்ணு, நாங்கள் பண்ணுறது தான் இருப்பாங்க தவிர இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவங்க கொடுக்காதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மதுரைன்றது நான் காமன் சிட்டி, அங்கே எனக்கு தெரிஞ்சு அதிமுக பண்ணலாம் கொஞ்சம் அதிகம். ஸோ பர்மிஷன்லாம் கொடுக்காமலாம் இருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அஜித்குமாரோட லாக்கெட்டத்தில் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து சும்மா விளம்பரத்துக்காக ஒரு போராட்டம் நடத்துனாரு, கண்ணன் ஆர்ப்பாட்டம் அப்படின்னாங்களே, அதை பற்றி என்ன? அது யார் சொன்னால் முடிஞ்சிச்சுட்டு? இன்னும் முடியலையே, இப்போ தானே கலர் ஆரம்பிச்சு, இப்போ தான் சிபிஐக்கே கை மாறி இருக்குது. வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே களத்தில் இறங்கிட்டாரு விஜய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா அதாவது அந்த பிரச்சனை எக்ஸ்லைட் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கான குரல் போயிட்டு இருந்துச்சு, சப்போர்ட் போயிட்டு இருந்துச்சு, ஒரு சில இடத்துல நடந்து தான் இருந்துச்சு. இதை கொஞ்சம் பெருசாக எக்ஸ்லைட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ யாரும் முன்னிருந்து இவங்க தான் அவங்க தான் சொல்லி போடல. இவர் போர்டு வச்சு வெளிப்படையாக நின்ட்டார். கூட்டத்தை கூப்பிட்டு யாரும் சில பேர்லாம் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. ஒரு சில பேர் தனியாக போய் பேசினாங்க, வீட்டில் போய் பேசினாங்க, ஃபோனில் போய் பேசினாங்க. அப்பாற்பட்டது விட்டு தனியாக நான் போராட போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி போராடினாரு. அதுக்கு ஒரு ஃபேம் கிடச்சிச்சு. ஐ மீன் கொஞ்சம் இதுவாச்சும் கிடச்சிது அவங்களுக்கு. இந்த இதெல்லாம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு சிபிஐக்காச்சு மாறதுக்கான எஃபோர்ட் போட்டாங்க. மேபி இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஃபோர்ட் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்காங்க இந்த நடத்துறதுனால. ஸோ மேபி இது ஒரு முடிஞ்ச ஒன்று போராடல. ஆரம்பத்தில் வந்து சரி, இப்போ இது கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஓகே. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு திமுக, அதிமுக அந்த 2 கட்சிகள் தான் இருப்பாங்க. விஜயோட கட்சி எந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த 26ல் மேபி 2வது இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 2வது இடம். ஏன்னா திமுக கொஞ்சம் சப்போர்ட்டிவாக அதிகமாக போயிட்டுருக்காங்க கொஞ்சம். ஏன்னா இப்போ வளர்ந்து வர இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா ஃபேம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆல்ரெடி இருந்த கெப்பாசிட்டியோட கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ எதிர்கட்சியாக உட்காரவர் கண்டிப்பாக. ஏற்கனவே 3வது பெரிய கட்சியாக சீமான் தான் இருக்காரு. அந்த 3வது அவர் தானே 2வது போனோம். ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி தான் ப்ரோ. இது அவரை ஒரு கொஞ்சம் பேட் ஒப்பீனியன் பண்ணி அவரை கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்க. இப்போ அந்த 3rd பிளேஸ்லேருந்து 2nd பிளேஸ்க்கே போயிட்டார். அது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ 3rd ஆப்ஷனாக தான் ஏடிஎம்கே நிற்கிறது தவிர ஃபஸ்ட் ஆப்ஷனில் நிற்கல. 2nd ஆப்ஷன் டிவிக்கே தான் நிறைய பேருக்கு இப்போ இதாச்சு. இப்போ போட்டினா அதிமுக இல்லை, டிவிக்கே டிஎம்கேக்கு தான் போட்டின்ற நிறைய பேருக்கு மைண்ட் செட் இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ரீசனாக பார்த்துருப்பீங்க, திரு ஓபிஎஸ் கூட விஜய்க்கு ஆறுதலாக கூட பேசியிருந்தார். ஏன்னா இப்போ நானும் ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் அங்கே தான் இருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்தா இப்போ நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தவர்களும் அந்த கட்சி எங்கேயோ இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த கட்சி இருக்கிறதாவே தெரியல. என்ன ரீசன்னு தெரில. மேபி இன்னும் எஃபர்ட் போட்டு கம்பேக் கொடுப்பாங்கன்னு தெரில. பட் 2வது இடத்துல டிவிக்கு உட்காந்துரும்.